ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்லேஷன் 17 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து இல்லஸ்லேஷன்ஸும் எக்ஸைசம்ஸும் இதே சேனல்லையும் ஹெல்த் எஜுகேஷன் சேனல்லையும் போட்டிருக்கோம். ஸோ 2 சேனல்லையும் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாப்டரோட ஓரளவுக்கு ஓவரால் வியூ கிடச்சிரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 to 50 சம்ஸ் போட்டிருப்போம். 2 சேனல்லையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லஸ்லேஷன் 17 பார்க்கலாம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டியன் மூர்த்தி. சந்திரா லிமிடெட் ஆஃபர்ஸ் 1 lakh shares of ₹100 each to the public for subscription. ஸோ சந்திரா லிமிடெட் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க, 1 lakhக்கு பிளான் பண்ணுறாங்க. பர் ஷேரோட ப்ரைஸ் வந்து ₹10. த மணி இஸ் பேயபிள் ஆஸ் அண்டர் on application. அந்த ₹10 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறாங்க. அப்ளிகேஷனுக்கு ₹2, அலாட்மெண்ட் ₹3, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ₹5, டோட்டலாக ₹10க்கு வாங்குறாங்க. த கம்பெனி ரிசீவ்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 1,20,000 ஷேர்ஸ். ஸோ 1 lakh தான் நம்மளுக்கு வேணும். பட் 1,20,000 ஷேர்ஸ் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது. அதுவும் எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பாருங்கள். த அப்ளிகேஷன் ஃபார் 84,000 ஷேர்ஸ் பே த அப்ளிகேஷன் மணி இன் கேஷ். ஸோ 1,24,000 84,000 ஷேர்ஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேஷ் கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் மணியாக. ஓகேவா? ஸோ ரிமைனிங் வைல் த ரெஸ்ட் பே தட் மணி த்ரூ ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணாமல் எங்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்லிப்போட அப்ளிகேஷன் மணியை நம்ம சென்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் அலாட் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோங்க, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த ஷேர்ஸ் ஆர் அலாட்டட் ஆன் ப்ரோரேட்டா பேசிஸ். ஸோ 1,20,000 ஷேர்ஸையும் ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணுறாங்க. அதாவது 4 ஷேர் வாங்கினவங்களுக்கு 3 ஷேர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா 20,000 வந்திருக்கு இல்லையா, அந்த 20,000 ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதை வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் பண்ணுறாங்க. 4 ஷேர் கேட்டிருந்தாங்கன்னா 3 ஷேர் அப்படி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. All allottees pay the allotment and final call money on due dateல பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. You are required to pass journal entries in the books of Chandra Limited assuming that surplus application money received was refunded. ஸோ அந்த 20,000 எக்ஸ்ட்ரா ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கால்குலேஷன்ஸோட ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன், அவ்வளோதான். மற்றபடி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் எப்பவும் போட போடுறோம். எப்படி போடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டேஷன் 17 பார்க்குறோம். இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் ரேஷியோ ஆஃப் சாப்டரில் ஸ்டாக் இன்வெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பார்த்தோங்க, இஷ்யூ வந்து எவ்வளோ பண்ணுறாங்க, 1 lakh ஷேர்ஸ், அவங்க 1 lakh ஷேர்ஸ் நீடாக இருக்குது. அது எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ₹10 கலெக்ட் பண்ணுறாங்க பர் ஷேருக்கு. அப்ளிகேஷன் ₹2, அலாட்மெண்ட் ₹3, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 5ன்னு பார்த்தோமா. பட் 1 lakh தேவை. பட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கீங்க, 1,20,000 ரிசீவ் ஆயிருக்கு அப்ளிகேஷன். அதில் 84,000 கேஷ் பே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பே பண்ணிட்டாங்க. இது வந்து இமீடியட்டு குயிக் கேஷ் கிடையாது. ஓகேவா? கேஷ் பே பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் என் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளோ அலாட் ஆகுதோ அப்போ இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க, ₹2 எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த ரிசிப்டோட. ஸோ அப்போ வந்து ஆல் மணி ரிசீவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு செகண்ட் இது எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. எப்படி இந்த 20,000 ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த 20,000 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ புக்ஸ் ஆஃப் சந்திரா லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிருக்கு, அந்த கேல்குலேஷன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்ஸை போட்டுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,20,000. நம்மளுக்கு நீடு எவ்வளோங்க, 1 lakh. ஓகேவா? இப்போ 20,000 ஷேர் என்ன சொல்லியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், 1,20,000 நம்மளுக்கு 84,000 கேஷாக வந்துருச்சு. ஓகேவா? ரிமைனிங் வந்து நம்மளுக்கு, ஸோ ரிமைனிங் அப்படிங்கிறது நீங்கள் 1,20,000 மைனஸ் 84,000. ஓகேவா? ஸோ எவ்வளவுன்னு பார்க்கலாம். 1,20,000 மைனஸ் 84,000 36,000 ஷேர்ஸ். ஸோ 36,000 வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ அப்போது இதில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படிங்கும்போது ஆக்சுவல் நம்மளுக்கு ஷேர்ஸ் எவ்வளவு இருக்குதுங்க? 1,00,000 ஷேர் ரிசீவ் ஆனது 1,20,000 ஷேர்ஸு. ஸோ இதை ரேஷியோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருங்க? 5/6ன்னு வரும். ஓகேவா? ஸோ எப்படிங்க இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதை கட் பண்ணி பாருங்கள். 10 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ உங்களுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5/6ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ வந்து 6:5. ஓகேவா? ஸோ இப்போ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாமா? நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு. ஓகேவா? இது வந்து கேஷாக ரிசீவ் பண்ணதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கேஷாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? 84,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிசீவ் பண்ணது எவ்வளவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 இல்லையா? ஸோ அப்போது நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு கேஷ்க்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும், 36,000க்கு எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படிங்கிறது 84,000 டோட்டலாக வந்து 6க்கு 1,20,000 தான். ஓகே, 1,20,000ல் 84, அப்போ 5 அப்படிங்கிற போது என்ன வரும்? 6 ஷேருக்கு 5 ஷேர்ஸ் தான் கொடுக்குறாங்கங்கிற மீனிங். ஓகேவா? இப்போ 70,000 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ 70,000 ஷேர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரிமைனிங் என்னங்க? நம்மளுக்கு வந்து ரிமைனிங் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 84,000ல் அக்செப்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70. ஓகேவா? அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்குதுங்க? ரிமைனிங் வந்து 84,000 மைனஸ் 70. 14,000 ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்றாங்க, ரீஃபண்டு. ஸோ ஒரு கேஸ் முடிஞ்சுதா? இப்போது 36க்கு வருவோம். ஸோ இதே மாதிரி 36க்கு என்ன பண்ணுங்க? 36,000 டிவைடட் பை 6 அப்படின்னா அவங்களுக்கு 5 ஷேர் தான் கொடுக்குறோம். 6 ஷேர் கேட்டிருக்காங்கன்னா 5 ஷேர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேஷ் கொடுக்கல. ஓகேவா? இப்போ டோட்டல் ஷேர்ஸ் பாருங்கள், 70,000 ஷேர்ஸு ப்ளஸ் 30,000 ஷேர்ஸ், 1,00,000 ஷேர்ஸ் வந்துருச்சா? ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இந்த ப்ரோரேட்டா பேசிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணிட்டோம் ஷேர்ஸை. ஓகேவா? இப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் போட்டால் போதும். இந்த ஒர்க்கிங்ஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும்.